சேகரி, தம்பி சேகரி, இங்க வாப்பு. தம்பி சீக்கிரம் போய் ரெடி ஆயிட்டு வாப்பு. நம்ம அந்த துணி கடை வரைக்கும் போயிட்டு வந்துருவோம். ஏலே, துணி கடைக்கு எதுக்கு போவ? துணி எடுக்கதா? ஏலே, உனக்கு நிச்சயதார்த்தம்ல நாளைக்கு ஆயிட்டா துணி எடுக்க போறோம். சீக்கிரமா போய் ரெடி ஆயிட்டு வா. என்னது, நான் போயிட்டு வரணுமா? நிச்சயம் எனக்கா உனக்கால? நான் போய் உனக்கு எப்படி ட்ரெஸ் எடுக்க முடியும்? நீ ஏன் வந்தாதான் ஒழுங்கான ட்ரெஸ் பார்த்து எடுக்க முடியும். ஏலே, எதுக்கு? உனக்கு அக்கா அழகான பிள்ளை பார்த்து வச்சிருக்கேல. இந்த பிள்ளை வேண்டாம்னு சொன்னா யாரை கட்டுவேன்? எதுக்குல பிடிக்கல? தம்பி சேகரி, இந்த மண்டக்காரி கொண்டக்காரி எல்லாம் கூட்டிட்டு வரலாம் நினைச்சிட்டு இருக்காதே. அவ்வளவு உன கட்டி வைக்க ஒரு கழுதை பிடிச்சு உன கட்டி வச்சிருவேன். அது கூட ஒரு பிரோஜனமா இருக்க. இவ்வளவு நாள் ஒரு பிரோஜனம் கிடையாது. அந்த மீன்காரி என்னடான்னா உலக அழகிய தயாரிச்சு வச்சிருக்க மாதிரி தான். என் மவளெல்லாம் உங்க வீட்டுக்கு மருமகளை ஆக்கிடலாம் நினைக்கிறீங்களோ? அப்படிங்க அப்படிலாம் எந்த காலத்துலயும் நடக்காதுன்னு சவால் விட்டுக்கிட்டு தெரியா. அந்த குடுமிகாரி பேசியே கொண்டு விடுவா. ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்கு ஆகாது சேராது. இதுக்கு மேல உனக்கு என்னால பொண்ணை பார்க்க முடியாதுல. இந்த பொண்ணை மட்டும் நீ கட்டலன்னு வச்சுக்க, காலத்தையே தான் கல்யாணம் பண்ணானே ஞாபகம் வச்சுக்க. வெளியே போய் பொண்ணு தேடி பார்த்தா தெரியுது. ஒரு பொண்ணுல என்ன பேச்சு பேசிட்டு தெரியுது. நீ எத்தனை பேட்ட உன் போட்டாவையும் பரோட்டாவையும் கொடுத்துருக்கே தெரியுமால? இல்ல பரோட்டா தெரியாதோ? அதால பொண்ணு பார்க்க எழுதி கொடுக்கோம்ல ஒரு டிடிஎல். அது அந்த பரோட்டா தான், அந்த பரோட்டா தான். தரகர் வந்து சொல்லியாரு, ஒரு இடத்துல இதெல்லாம் கொண்டு போய் காமிச்சா ரிஜெக்ட் பண்ணியாவலாம். ரிஜெக்ட். பொண்ணு வழி கேக்குதா 60,000 வாங்கியானா 70,000 வாங்கியானா சம்பளம் மாப்பிள்ள. நீ எவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு இருக்க? போய் சொல்லிதா பொண்ணு பார்க்க வேண்டி இருக்கு. அதுவும் சாணி தட்டுற பொண்ணு எங்களை கிடைக்கும். இன்னொரு இடத்துல இன்னொரு பொண்ணு என்ன கிடைச்சா தெரியுமால? மாப்பிள்ளைக்கு அப்பா அம்மா இருக்காவளான்னு கேட்காவலாம். கேக்குறதுல தப்பு இல்லல, மனசுக்குள்ள ஒரு வக்கரத்தை வச்சுட்டுல கேக்குதுவே. அப்பா அம்மா வயசாகி போய் இருக்காவளா இளமையா இருக்காவளான்னு கேட்காவலாம். ரொம்ப வருஷம் இருந்தாச்சுன்னா சங்கடமா இருக்குமா அவங்களுக்கு? கிளட்டு கட்டையா இருந்தா சீக்கிரம் போயிடுவான்ட்டு அப்படி கேக்குதுவே. நம்ம அம்மா ரொம்ப நாள் இருக்கன்னு நான் ஆசைப்பட்டு இருக்கேன். இப்ப நான் உனக்கு பாத்துக்க பொண்ணு ஒரு கேள்வி கேட்கல. சாணியை தட்டிங்கிற படிச்சிருந்தாலும் குடும்பத்தை நேசிக்கிற பொண்ணுல இது. அந்த பிள்ளை பேசுறது குயில் பாடுற மாதிரி இருக்குது. அவ நடக்கிறது பூமிக்கு வலிக்க மாட்டேங்குது. அழகுனா அழகு, பேர் அழகி. இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கே, வேண்டாம் சொல்லிக்கிட்டு தெரியா? உனக்கு பிடிக்கல என்னல? இந்த மாதிரி ஒரு பிள்ளை கிடைக்கக்கு நீ மட்டும் இல்ல, நாங்க அந்த வீடு மாடு எல்லாமே கொடுத்து வச்சிருக்கோம். போல போய் ரெடி ஆயிட்டு வா, ட்ரெஸ் எடுக்க போவோம். ஆமா பூ ஜோசப்பு. அது வந்து பூ பொண்ணு பார்த்தாச்சுல அண்ணனுக்கு. நாளைக்கே நிச்சயம் பண்ண போறா. அதுக்கு ட்ரெஸ் எடுக்க போறோம் பூ. தம்பி சேகரி, இந்த ஜோசப்ப வரானா போய் நீ ரெடி ஆயிட்டு வாடியா போ. ஏலே, பொண்ணு பார்க்க வரதுக்கு வேற ட்ரெஸ் போட மாட்டேன்னு இந்த பீத்த துணியை போட்டு வந்துட்டா. துணி கடைக்கு எப்படியே வந்தா அந்த பொண்ணு வேற வரும்ல. பார்த்த உடனே பத்தி என்ன நினைக்கும்? ஏலே, ரெண்டு பேரும் 10 நிமிஷத்துல ரெடி ஆகி வெளிய வரணும். ரொம்ப நேரம் ஆக்கிராங்க, அப்புறம் போயிட்டு வரதுக்கு நேரம் ஆகிரும். ஷடோஜா, அவனுவளே எங்க கிளம்ப சொல்றா? பாட்டி, துணி கடைக்கு போறோம் பாட்டி. அவனுக்கு பொண்ணு பார்த்தாச்சுல நாளைக்கு நிச்சயம். அதுக்கு தான் போய் நல்ல ட்ரெஸ்ஸா பார்த்து எடுத்துட்டு வரக்கு போறோம். அப்படியா? அப்ப நானும் வரேன் சரோஜா. நீங்க எதுக்கு பாட்டி அங்க இருந்து அலைஞ்சிக்கிட்ட மாட்டி வீட்லயே இருங்க. நாங்க போயிட்டு ஒரு மணி நேரத்துல வந்துருவோம். இல்ல சரோஜா, நான் இந்த ஊர்ல துணி கடை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். துணி கடை எப்படி இருக்கோ துணி கடை மாதிரி தான் இருக்கும். இல்ல, துணி கடையில என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கணும். பாட்டி, துணி கடையில துணி தான் இருக்கும், வேற எங்க மீனா இருக்கும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நானும் வரேன், நீ சேர்த்து கூட்டிட்டு போ. சரி பாட்டி, வாங்க. ஆசைப்பட்டியில வேற என்ன செய்ய? எல்லாருமே போவோம். எங்க போறிய? பிசாண்டி, என் தம்பிக்கு நாளைக்கு நிச்சயம்ல, அதுக்கு ட்ரெஸ் எடுக்க போறோம் பிசாண்டி. என்னது நிச்சயத்துக்கு துணி எடுக்க போறீங்களா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. நான் யார் வானரி? பிசாண்டி, அத கேட்க வானரி. இந்த வீட்டுக்கு யாரு?
எங்க வீடு மாட்டு கொட்டாயில நல்லா பெருக்கி ஒட்டை அடிச்சு கழுவி விட்டுருங்க. அதெல்லாம் இப்ப முடியுமா? துணி எடுக்கிறதுக்கு வேணா பின்னாடி வாரேன் வானரி. ஆமா, நோகாம நொங்குதுங்களுக்கு பின்னாடி வாங்க. சரி வானரி, இருந்துக்கிடுங்க. நான் போய் மாலையிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துறேன். இந்த மீன்காரி செய்ய வேண்டிய வேலையை செய்ய மாட்டா. சும்மா வா பார்த்துக்கிட்டு ஊர் சுத்தியக்க அலைவா. பாட்டி வாரே, நீ எல்லாம் கிளம்பிட்டீங்களா? இதுல கிளம்புறதுக்கு என்ன இருக்கு? சொட்டோல பவுடர் மட்டும் அடிச்சிட்டு வந்துடுறேன். பவுடர் அடிச்சிட்டா மட்டும் கிளவியெல்லாம் கிளியர் பண்றவாயிருமா? ஒரே டென்ஷன் டென்ஷன் டென்ஷன். ஒரு இடத்துக்கு கிளம்பி போனா காதம் காதம் வச்ச மாதிரி 2 பேர் போயிட்டு வர முடியல. நான் கிளம்பியேன்னு சொல்லிட்ட போதும் ஒரே கிளம்பிய பின்னாடி வந்துருது. அதுல இந்த மீன்காரி என் வீட்டுல ஒரு டீஸ்பூன் வேகமா விழுந்தாலும் வந்து இங்க விழுந்துறியா? கேட்டா நான் அந்த வீட்டுக்கு உரிமையான சொந்தம்ன்றா. அம்மம்மா, இதுவரை வச்சுக்கிட்டு ஒரு வெளியூருக்கு கூட போக முடியாது. தம்பி சேகரி, ஜோசப் கிளம்பிட்டீங்களாலே? ஓனர், ட்ரெஸ் எடுக்க போறீங்க? ஆமா சுக்கு காப்பி, நாங்க போயிட்டு வரோம். மாட்டை கொஞ்சம் நல்லா பாத்துக்க. ஓனர், நாங்களும் உங்க கூட வரமே. நாங்கள என்ன மாட்டையும் கூட்டிட்டு வரியோ? ஓனர், அவங்கள எப்படி கூட்டிட்டு போக முடியும்? நாங்கன்னு சொன்னது பச்சைக்கிளியே வராங்க. ஏல சுக்கு காப்பி, நீ எதுக்கு பச்சைக்கிளி கூட்டு வர? அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்தாச்சு. என்னமா நீ கூட்டிட்டு சுத்தினா பாக்கவியெல்லாம் தப்பு தப்பா பாப்பாவ. ஒழுங்கா நீ மாட்டை பாரு, அவ வீட்டை பார்க்கட்டும். ஓனர், இப்படி சொன்னா எப்படி? நாங்களும் இந்த மாதிரி டைம்ல தானே வெளியே வர முடியும். பச்சைக்கிளி பச்சைக்கிளி, ஓனர் கூப்பிடுறாங்க, இங்க வாங்க. ஏல சுக்கு காப்பி, நான் எப்பல அவளை கூப்பிட்டேன்? ஓனர், அப்படின்னா நீங்க எங்களை கடைக்கு கூட்டிட்டு போக மாட்டீங்களா? எங்க 2 பேரும் உங்க சொந்தமா நினைக்கலையா ஓனர்? என்னாச்சு சுக்கு காப்பி இப்படி கேட்டுட்டான்? இந்த மீன்காரி எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு இவனை கூட்டிட்டு போயெல்லாம் வருத்தப்படுவானோ? சரி, போறதே போற, கூட்டிட்டு போயிருவோம். அவன் என்ன நம்ம தலைமையிலே வந்து உட்கார போறான்? சுக்கு காப்பி, அவனை கடைக்கு வரக்கு ஆசை இருந்தா வா போவோம். சரிங்க ஓனர். பச்சைக்கிளி பச்சைக்கிளி, ஓனர் நம்மள துணி கடை கூப்பிடுறாங்க, வாங்க போலாம். பச்சைக்கிளியுமா என்ன எத்தனை பேர் வரேன்னு சொல்லுவான்னு தெரியலையே. நானும் என் தம்பி போயிட்டு வந்துடலான்னு கிளம்புனேன். பார்த்தா ஒண்ணு கிளம்பி வருதே. ஓனர், நான் என் அப்பாவிடம் கேட்டு விட்டு வருகிறேன். பச்சைக்கிளி, எதுக்குமா வீட்ல இருக்க வேண்டியதானே? வீட்டிலே இருக்க போர் அடிக்குது டாடி. நானும் அவர்களுடன் சென்று வருகிறேனே. என்னது, ஓனர் வீட்ல ட்ரெஸ் எடுக்க போறாவளா? ஆமாம் குழந்தை, சேகருக்கு நிச்சயதார்த்தமா. அதற்காக தான் எல்லாரும் துணி கடைக்கு செல்கிறார்கள். என்னையும் ஓனர் கூப்பிட்டார், அதான் செல்கிறேன். அப்படியா? எல்லாரும் கூப்பிட்டுருக்காவே, இனி ஒரு வார்த்தை கூட இல்ல. நான் போய் ஓனரை என்ன ஏதுன்னு கேட்டு வரேன். டாடி, நான் போயிட்டு வரேன். சரிம்மா குழந்த, எங்க போனாலும் பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும். ஏன்னா நீ வயிற்றுல குழந்தை வச்சிருக்கிற, அதை மட்டும் மறந்துடாதம்மா. சரி டாடி. பச்சைக்கிளி வா போவோம். டாடி, சென்று வருகிறேன். சரிம்மா பச்சைக்கிளி, அக்காவை பார்த்துக்கோ. சரி டாடி. குழந்தை வா செல்வோம். ஓனர் எனக்கு உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். கிளம்பியும் எவ்வளவு நேரத்தை கிளம்புவியே? இன்னைக்கே மாப்பிள்ள மாதிரி கிளம்பி வந்துருவிய போல்க. கிளம்ப சொன்னா கிளம்ப மாட்டேங்க, கிளம்ப போனா கிளம்பக்கு நேரம் ஆக்கியா. என்ன எவ்வளவு நேரம் தான் காத்துக்கிட்டு இருக்கணுமோ? வானரி, என்ன மீன்காரி உமா கருவாட பின்னாடியே கூட்டிட்டு வரியதுக்கு? வானரி, என் மகளன் துணி கடைக்கு வரதுக்கு ஆசைப்பட்டா வானரி. அப்படி என்ன ஆசை அவளுக்கு? பையன் ஆசை? வானரி, அவளுக்கு 2 நைட்டி எடுத்து கொடுக்கலாம்னு
நைட்டு தானே அதை நீ எடுத்து வர மாட்டியோ? இந்த கருவாட்டையும் கையோட கூட்டிட்டு வரணுமா? அளவு பார்த்து எடுக்கணும்ல. நைட்டு என்ன அளவு பார்த்து எடுக்க வேண்டி கிடக்கு? பெருசா இருந்தா பிடிச்சு தைக்கணும், சிறுசா இல்லாம பார்த்து எடுக்க வேண்டியதானே? ஒரு பீத்த நைட்டு எடுக்க படிச்ச பிள்ளை வந்து தான் எடுக்கணுமா? விவரமா எடுக்கலாம்ல, விவரமா. ஏய் கருவாடு, நைட்டு எடுக்க என்ன விவரம் வேண்டி கிடக்கு? நானே எடுத்துட்டு வரேன், வீட்ல இருக்க ஆத்தால மோளும். ஏன் அந்த கடை உங்க கடையே நாங்க வருவோம் எடுப்போம். ஏம்மா நம்ம தனியா போவோம் வா. போங்க, நான் என்ன வெத்தல பாக்கு வச்சு அழைச்சவங்களே? கண்மணிமா எதுக்கு தனியா வண்டி பிடிச்சு போனா? அத ஓனர் போறாவல்ல. ஆவிய வண்டியில எல்லாம் சேர்ந்து போயிருவோம் ஈரு. அதான பார்த்தேன். ஓனர் என்ன எதுக்கு இப்படி துளி துளி விழுந்துட்டு வர? ஓனர் நான் கேள்விப்பட்டதில்ல உண்மையா? அப்படின்னு கேள்விப்பட்டா? இல்ல ஓனர், நிச்சயத்துக்கு நீங்க துணி எடுக்க போறீங்களா அப்படியா? இனி ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. எதுக்கு சொல்லணும்? ஓனர் நம்ம என்ன அப்படியே பழக்கிருக்கோம்? எப்படி பழகிருக்கோம்? இல்ல ஓனர், நான் எங்க போனாலும் உங்களை கூட்டிட்டு போறேன், நீங்க எங்க போனாலும் என்னை கூட்டிட்டு போகணும்ல. எதுக்கு இப்படி சொல்லாம கொள்ளாம ரகசியமா போறிய? நானே தங்கச்சி பச்சைக்கிளியே வரேன் ஓனர். இந்த பச்சைக்கிளி எத்தனை பேர் தான் கூறு போடுவியே? என்ன ஓனர்? ஏய் பச்சைக்கிளி, உன்னை கூட்டிட்டு சுக்காக்கா வரேன்னு சொன்னால? ஆமா ஓனர். இப்போ என்னடா இவ நீ தொடுக்கு பிடிச்சிட்டு வர? ஓனர் பச்சைக்கிளிக்காக வேணா சுக்காக்கா கேட்டிருக்கலாம், இப்போ எனக்காக நான் கேட்க ஓனர். நல்லா கேளுங்க, இப்படியே ஆளாளுக்கு லிஸ்ட்டை ஏத்திக்கிட்டே போங்க. பேசாம இன்னைக்கு ஜவுளி கடைக்கு போறதை நிறுத்திடலான்னு பாக்கேன். எதுக்கு ஓனர் இப்படிலாம் பேசுறிய? ஆமா, நீங்களும் வர வருத்தம் அப்படி இருக்கு. 2 பேர் போலான்னு கிளம்புனா, இப்ப பார்த்தா 2000 பேர் நான் வரேன் நீ வரேங்கிறிய. ஓனர் வாங்க ஓனர் போவோம். ஆஹா, நான் பேசாம நிச்சயப்பட்டேன், ஆன்லைன்ல புக் பண்ண போறேன். ஓனர் அப்படிலாம் வாங்கினா நல்லா இருக்காது ஓனர், நேரில் போய் பார்த்து வாங்குவோம். ஷோ, இவனை வேற கிளம்பின்னு என்ன கிளம்பிட்டு கிடக்கான்? என்ன எத்தனை பேர் கேள்விப்பட்டு வர போறான்னு எனக்கே தெரியல. ஓனர் நான் வேணா கொஞ்சம் பேரை கூட்டிட்டு வரட்டுமா? அப்ப லாரி தான் பிடிக்கணும். அந்த ஏஞ்சலினா செவ்வ வர சொல்லிட்டு இல்லைன்னாச்சுன்னா ஆன்லைன்ல புக் பண்ணி வாங்கியிருப்பேன். இல்ல என்ன என்னெல்லாம் பண்ணிட்டு கிடக்குறிய? 2 பேரும் சேலை கட்டிட்டு கிளம்பியானுங்களா என்னன்னு தெரியலையே. ஏலே, இப்போ உடனே வரல, 2 பஸ் தான்